வியாதி உங்களுக்கு முன்பாக இடறி விழும். மரணம் உங்களுக்கு விரோதமாய் இடறி விழும். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். கையை தட்டுங்களேன். அவர்களே இடறி விழுந்தார்கள். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் அந்த ஃபர்ஸ்ட் சொன்னார் பார்த்தீங்களா, 2-3 வார்த்தை. என்ன வார்த்தை? கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்பும் ஆனவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சில காரியங்கள்ல வீழ்ச்சி உண்டாகிறது. பிரைஸ் காட். நம்முடைய எதிரடையான காரியங்கள வீழ்ச்சியும், நம்முடைய காரியங்கள்ல ஒரு எழுச்சியும் உண்டாகிறது. பிரைஸ் காட். இதே மாதிரி பாருங்க, யோசபாத் என்ன பண்ணாரு? இங்க சொன்ன இந்த வசனம் அப்படியே யோசபாத்துடைய வாழ்க்கையில் இவர் வசனமாக சொல்லியிருக்காரு, ஆனால் வாழ்க்கையில் நடந்ததை அனுபவமாக எழுதியிருக்கிறாரு. இதே மாதிரி யோசபாத்துடைய வாழ்க்கையில் பாருங்களேன், 3 தேசத்துல இருந்து என்ன பண்ணாங்க? யோசபாத்துக்கு யுத்தம் பண்ண தெரியுமா? ஆனால் அவர் என்ன பண்ணார்? அந்த வசனம் கொஞ்சம் வாசிக்கல. 2 நாளாகமம் 20 அதில் வசனம் பாருங்க. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். நல்லா கவனிச்சீங்களா? யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து. அந்த 3 தேசத்துக்காரங்களை பார்த்தோன்னே அவருக்கு என்ன வருது? பயம். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது ஒரு பயம் என்ன செய்யும்? வரும் பாருங்க. இப்போ இவர் என்ன பண்ணாரு? 19 பாருங்க. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். பாருங்களேன். 21 பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். பிரைஸ் காட். பாட்டு பாடகர் என்ன பண்றாங்க? பாட்டுனா என்ன? அவருடைய நாமத்தை சொல்வதற்கு பாடகரை நிறுத்துறாங்க. அதை தியானித்து அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது 3 தேசத்தாரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் விழுந்து இடறி போனார்கள். கையை தட்டி நீங்க தேவனுடைய நாமத்தை தியானிப்பவர்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு விரோதமாய் அது மனிதர்களாகிய சத்துருக்களாக இருக்கட்டும், இல்லை சில சூழ்நிலைகளாகிய சத்துருக்களாக இருக்கட்டும், மரணமாகிய சத்துருவாவே இருக்கட்டுமே, அதுதான் இடறி விழுமே தவிர நீங்கள் ஒரு காலம் இடறி போக மாட்டீர்கள். கையை தட்டி. வியாதி உங்களுக்கு முன்பாக இடறி விழும். மரணம் உங்களுக்கு விரோதமாய் இடறி விழும். உங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட சூழ்ச்சி செய்கிறவர்களும் உங்களுக்கு முன்பாக இடறி விழுவார்கள்.